எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி பிளான் சேனல். நம்ம போன வீடியோவில் ஆப்ஷன் க்ரீக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அதில் நம்ம ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆப்ஷன் க்ரீக்ஸில் ஒரு 5 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் டெல்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இந்த வீடியோவில் வேகா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை டிசைட் பண்ணுது. ஓகேங்களா. இந்த 5 ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணுமா அப்படிங்கிறத பொறுத்து அதை வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா. அதில் இந்த வேகா இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா. சரி, அதுக்கு முன்னாடி வேகா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி. ஓகே, வொலட்டிலிட்டினா என்ன? ஓகே, ஒரு ஸ்டாக் இருக்குது. ஓகே, அந்த ஸ்டாக் வந்து ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஏறும் இறங்கும் அப்படிங்கிறது தான் வொலட்டிலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா ஒரு ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்களேன். சில ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10 ரூபா ஏறும், 10 ரூபா இறங்கும். நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட ஆவரேஜ் மூவ்மெண்ட்டே எவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போது இந்த ஸ்டாக்கோட வொலட்டிலிட்டி எவ்வளவு? 10%. ஓகேங்களா. அப்போது ஆனால் இந்த 10%ங்கிறது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த ஸ்டாக்கில் ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது, இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த ஸ்டாக்கு வந்து ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கங்களேன். இதே 10% தான், இதே 10 ரூபா தான் ஏறும்லாம் சொல்ல முடியாது. சப்போஸ் அடுத்த வாரம் ரிசல்ட் வருதுன்னா ஒரு வேளை 20 ரூபா கூட ஏறலாம், இல்லைன்னா 20 ரூபா கூட இறங்கலாம். ஓகேங்களா. அப்போது இதோட வொலட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த வொலட்டிலிட்டியை நம்ம இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இங்கே ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துருக்கோம். அதோட இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி எவ்வளவு? 12%. ஓகேங்களா. அப்போது 12% அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அதிகபட்சம் 112 வரையும், அதாவது 12% வரையும் ஏறலாம், அல்லது 12% இறங்கலாம், அதாவது 88 வரையும் இறங்கலாம் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். ஓகேங்களா. இது வந்து காமனாக வந்து ஸ்டாக்குக்கு மட்டும் மேட்ச் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கும் இது வந்து செட் ஆகும். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். வழக்கம் போல் ஸ்பாட் வந்து 15,000 இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேங்களா. 15,000 வந்து ஸ்பாட்டு. ஓகே, அப்போ நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்கும்? நமக்கு 15,000, அதாவது அட் தி மணி ஸ்ட்ரைக் இருக்கும். ஓகே, அடுத்தது இப்போ கால் எடுத்துக்குவோம். ஓகே, கால் மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். கால் ஆப்ஷன். ஓகே, அப்போ 15,000 வந்து அட் தி மணி, 15,100 வந்து அவுட் ஆஃப் மணி, 15,200 இது அவுட் ஆஃப் மணி தான். ஓகேங்களா. ஏடிஎம், ஓடிஎம் அண்டு ஓடிஎம். ஓகே, இந்தாண்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும்? கால் ஆப்ஷனில் 14,900 இருக்கும். இது மாதிரி 14,800 இந்த மாதிரி வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்தி மணி இருக்கும். ஓகேங்களா. இந்தி மணி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த 15,000 அட் தி மணிக்கு வந்து எம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி வந்து 20% இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து இந்த எக்ஸ்பைரிக்குள்ளார 20% ஏறலாம் அல்லது 20% இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். ஓகேங்களா. இப்போது இங்கே அட் தி மணியில் 20% இருக்குது அப்படின்னா அவுட் ஆஃப் மணிலையும் அவ்வளோவே இருக்கணும்னு சொல்லி எந்த ஒரு கம்பல்ஷன் கிடையாது. சப்போஸ் வந்து இங்கே 22% இருக்கலாம், இல்லை 18% இருக்கலாம், இங்கே 24% இருக்கலாம், இல்லை 20% இருக்கலாம். ஓகேங்களா. இது அதிகமாக இருக்கிறதும் கம்மியாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் டிமாண்ட் சப்ளை அதிகமாக இருக்கா? டிமாண்ட் அதிகமாக இருந்தால் இங்கே ஐவி அதிகமாக இருக்கும், சப்ளை அதிகமாக இருந்தால் இங்கே ஐவி கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. டிமாண்ட் சப்ளை பொறுத்து இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வந்து ஐவி அதிகமாக இருக்கும், இல்லைன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் லெஃப்ட் சைட்லேயும். ஓகேங்களா. இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த சரி, இந்த ஐவிலாம் நான் எங்கே போய் பார்க்குறது? நீங்கள் ஐவி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க, பட் நான் எங்கே போய் செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்எஸ்சி வெப்சைட்டே இதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம வழக்கம் போல் என்எஸ்சி வெப்சைட் போயிடுறோம். அதில் போய்ட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செலக்ட் பண்ணுறோம். நம்ம நிஃப்டி பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, அதனால் நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நிஃப்டி செலக்ட் பண்ணிக்கிட்டேன். வழக்கம் போல் அதில் ஆப்ஷன் செயின் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் செயின் செலக்ட் பண்ண உடனே எக்ஸ்பைரி டேட்டு March 25 வருது. ஓகே, அதையே பார்ப்போம். வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுலாம் கால், ரைட் சைடில் இருக்கிறதுலாம் புட்டு. ஓகேங்களா. நடுவில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. ஓகே, இதில் கால்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிற கால்ஸ் கீழே பாருங்கள் எல்டிபின்னு இருக்குங்களா, அதான் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ். அதுக்கு அடுத்த காலம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அது வந்து ஐவி அப்படின்னு இருக்குங்களா, அதுதான் இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி. ஓகே, அதேமாதிரி ரைட் சைட்லேயும் பாருங்கள் புட்டுன்னு இருக்குது, புட்டு கீழே எல்டிபி இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் அடுத்த காலம் வந்து ஐவின்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இம்ப்ளாய்டு வொலட்டிலிட்டி. அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குமே நீங்கள் ஐவி செக் பண்ண முடியும்.
ஸோ இன்றைக்கி என்ன க்ளோசிங்கு 14,736 நிஃப்டி. ஓகேவா? அப்போ நம்ம இதை 14,750 தான் நம்ம அட் தி மணின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அப்போது 14,750 காலுக்கான ஐவி எவ்வளோ இருக்குது, 14,750 புட்டுக்கான ஐவி என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், 14,750 லெஃப்ட் சைடில் பாருங்கள் 130 ரூபா இருக்குது. அதோட ஐவி எவ்வளவு, 23.24. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கான கால் ஆப்ஷனுக்கான ஐவி 23.24. ஓகேங்களா? அப்படியே அவுட் ஆஃப் மணி வாங்கினேன், கீழே வாங்கினேன் 14,750லேருந்து 14,850 கால் பாருங்களேன் எவ்வளோ இருக்குது, 80 ரூபா இருக்குது. அதோட ஐவி எவ்வளவு, 22 இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் ஐவி கம்மியாக இருக்குது. அப்போது அட் தி மணியோட அவுட் ஆஃப் மணி ப்ரீமியம் கம்மியாக இருக்குது, ஐவியும் கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வாங்க 14,950 பாருங்கள் 45 ரூபா இருக்குது. அதோட ஐவி வந்து 21.57, அது இன்னும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்கலாம், கீழே வர வர ஐவி சடனாக ஒரு இடத்துல ஸ்பைக் அதிகமாகுது பாருங்கள். அதாவது இங்கெல்லாம் 21 இருக்கிறது கம்மியாகிட்டே வந்தது, திடீர்னு 15,300 கால் பாருங்களேன், 15,300 கால் பாருங்கள் 4 ரூபா 30 காசு இருக்குது. ஆனால் அது ஐவி பாருங்களேன் 91.91. ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா, இந்த 15,300 கால் ஆப்ஷன் வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஆப்ஷன்ஸோட இந்த ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது இங்கே ஐவி அதிகம், அதனால் ப்ரீமியமும் அதிகம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? சிமிலர்லி ரைட் சைடில் புட் ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணுங்கள். 14,750 புட் ஆப்ஷன். ஓகேவா? அட் தி மணி. ஓகே, 14,750 புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது, 125 ரூபா இருக்குது. ஓகேங்களா? 125 ரூபா. அதோட ஐவி எவ்வளவு, 25. இங்கே பாருங்கள் 14,750 கால் ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருக்குது, 130 ரூபா இருக்குது. புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது, 125 ரூபா இருக்குது. ஓகேங்களா? இப்போது புட் ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புட் ஆப்ஷனோட அவுட் ஆஃப் மணி புட்ஸ் எல்லாமே வந்து ஐவி அதிகமாக தான் இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இங்கே உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்கே அட் தி மணி புட்டே வந்து பார்த்திங்கன்னா 25.04 ஐவி. ஓகேவா? ரைட் சைடில் கால் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குது, 23.24 தான் இருக்குது. ஆனால் புட் ஆப்ஷனில் எப்பயுமே ஐவி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்ன, காலோட எப்பயுமே புட்டில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபியர் ஃபேக்டர் தான். அதாவது மார்க்கெட் எப்பயுமே வந்து ஏறுறதோட இறங்குறது வந்து ஃபாஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த பேனிக்னஸ் எப்பயுமே இருக்கிறதுனால புட் சைடில் எப்பயுமே ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ப்ளஸ் வந்து ஹெட்ஜ் பண்ணுறவங்க போர்ட்ஃபோலியோ நிறைய வச்சுருக்கோங்க, எல்லாமே புட்டை வந்து அதிகமாக பை பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ புட்டை எதுக்காக வாங்குவாங்க, அவங்க வச்சுருக்க போர்ட்ஃபோலியோவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாகவே புட் சைடில் வந்து இந்த மாதிரி அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால அதோட ப்ரீமியம் நார்மலாகவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே ஃபாலிங் மார்க்கெட்டில் புட் சைடில் இருக்கிற ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். ஃபாலிங் மார்க்கெட்னு இல்லை, நார்மலாகவே வந்து உங்களுக்கு புட் சைடில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த ஆப்ஷன்ஸ் சொல்லணுங்களே, இப்போ வந்து ஆப்ஷன்ஸோட அந்த கால் ஆப்ஷன் ஆகட்டும் புட் ஆப்ஷன் ஆகட்டும், அதோட ப்ரீமியம்லாம் எப்போ அதிகமாக இருக்கும் இல்லை எப்போ கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, விக்ஸ் அதாவது வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ், இந்தியா வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? விக்ஸ் எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் லோவாக இருக்கும். உதாரணத்துக்கு விக்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல விக்ஸோட சார்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ இப்போ இந்தியா விக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20.49 இருக்குது. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் இந்த விக்ஸை மேலே 27 வருதுன்னு வைங்களேன், அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரீமியம் அதிகமாகிடும். அதாவது 100 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் இப்போ வந்து 20 இருக்கும்போது ஒரு ப்ரீமியம் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ விக்ஸ் வந்து 20.49 இருக்குது. ஒரு ப்ரீமியத்தை வந்து நீங்கள் 100 ரூபாயில் பார்க்குறீங்க அப்படின்னா, இதுவே 28 இருக்குன்னு வச்சுங்களேன் விக்ஸு, அப்போ அதே ஸ்ட்ரைக்கு அதே ப்ரீமியம் 100 ரூபாய்க்கு பதிலாக 150 ரூபா 170 ரூபா இருக்கலாம். ஸோ விக்ஸ் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு வொலட்டிலிட்டி அதாவது ஐவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? எப்போல்லாம் வந்து ஐவி கம்மியாக இருக்கோ
அப்போ நம்ம வந்து பையிங்க்காக அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஐவி கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கும்போது வாங்குறது பெனிஃபிட்டா இல்லை கம்மியாக இருக்கும்போது வாங்குறது பெனிஃபிட்டுங்களா? கம்மியாக இருக்கும்போது வாங்குறது தான் நமக்கு பெனிஃபிட்டு. ஓகேங்களா? ஆஸ் எ பையராக ஐவி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஆப்ஷனை பை பண்ணலாம். ஓகேங்களா? ஆஸ் எ செல்லராக ஐவி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா ஐவி அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அவுட் ஆஃப் மணி கால் இல்லைனா அவுட் ஆஃப் மணி போட்டுலாம் ஹை ப்ரீமியத்தில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஹை ப்ரீமியத்தில் இருக்கும்போது அதை நீங்கள் ஈஸியாக செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வேல்யூனால், அதாவது உங்களோட எக்ஸ்பைரி டேட் பக்கத்தில் வர வர அந்த ப்ரீமியம் வந்து சீக்கிரமாக வந்து ஜீரோ ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ உங்களுக்கு ஐவி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் தீட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நன்றி.